ஃப்ராங்க்ஃபர்ட் நகரில் மழை மின்னுவது போல பெய்து மரங்கள் படுக்கை நேர கதைகளை சொன்ன இடத்தில் ரெமி என்ற ஒரு வினோதமான ரக்கூன் வசித்து வந்தது. ரெமி மற்ற ரக்கூன்களைப் போலல்லை. அவர் பிரகாசமான மஞ்சள் கண்ணாடிகளை அணிந்திருந்தார். ஒரு சிறிய பையை எடுத்துச் சென்றார். மேலும் மிட்நைட் மிஸ்ட்ரீஸின் தலைமை துப்பறியும் நபராக இருந்தார். ஒரு குளிர் இரவில் ரெமி சூடான கோகோவை உறிஞ்சிக் கொண்டிருந்த போது அவரது மர வீட்டின் கதவில் ஒரு தட்டு எதிரொலித்தது. அது மில்லிதியலி கவலையால் நடுங்கியது. ரெமி, மூன் லைட் மார்ஷ்மெல்லோக்கள் திருவிழா கூடாரத்திலிருந்து காணவில்லை. மூன் ஃபேரி தனது மார்ஷ்மெல்லோக்களை கொண்டிருக்காவிட்டால் அவளை பார்க்க முடியாது. ரெமி செயலில் இறங்கினார். அவர் தனது டார்ச் லைட், நோட்புக் மற்றும் அவரது மார்ஷ்மெல்லோ மோப்பிங் நாய் டோஃபுவை எடுத்துக் கொண்டார். அவர்கள் ஒளிரும் காளான் வயல்களையும் ஜெல்லிபீன் குளத்தையும் சிரிக்கும் கம்ட்ரா புதர்களுக்கு அடியிலும் கூட தேடினர். ஒட்டிக்கொண்டன அவரது கண்களில் குற்ற உணர்ச்சி. நான் அப்படி செய்ய விரும்பவில்லை.